ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் பலாக்காய் வச்சு தான் சாம்பார் செய்ய போகிறேன். இந்த பலாக்காய் ஏற்கனவே கத்தியை வச்சு நறுக்கி பார்த்தேன். அப்போ அம்மா இப்போ சொன்னாங்க, இதை கத்தியிலலாம் நறுக்கிறத விட அருவாமனையில் நறுக்கும் போது தான் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ இந்த டைம் நான் அப்படி தான் நறுக்கினேன். எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கை வலிக்கவே இல்லை, சூப்பராக நறுக்கிட்டேன். ஸோ அதை குக்கரில் நல்லா நறுக்கி வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை மூடி ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சுக்க போகிறேன். இன்றைக்கி இந்த பலாக்காயை வச்சு தான் நான் சாம்பார் செய்ய போகிறேன். எல்லோரும் முள்ளங்கி சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார் எல்லாமே சாப்பிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி நான் பலாக்காயில் வச்சு சாம்பார் செய்ய போகிறேன். அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக வந்தது. இதுக்காக பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து பூண்டு, சின்ன வெங்காயம், 2 தக்காளி அதெல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன். இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். ஏன்னா எங்களோட பருப்பு இது வேகவே மாட்டேங்குது. இது ரொம்பவே ப்ரோட்டீன் அதிகம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த பருப்பு பார்த்திங்கனாக்கா 5 விசில் 6 விசில் விட்டால் கூட வேக மாட்டேங்குது. அப்படி தான் ஆகிட்டுருக்கு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே சாதம் கொதித்து ஒலை கொதித்து வந்துருச்சு. ஸோ நான் இதை அப்படியே சின்ன ஸ்டவ்வுக்கு மாற்றிட்டு இந்த குக்கரை அந்த பெரிய ஸ்டவ்வில் வச்சுக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு சீக்கிரம் வேலை முடியும். அதுக்காக என்னோடய அந்த லாஸ்ட் பர்னர் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ஸ்லோவாக தான் எரியும். அது ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான். அதனால நான் அதை யூஸே பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் வச்சுருக்கும் போது வேறு வழி இல்லை அப்படின்னா தான் இந்த பர்னர் நான் ஆன் பண்ணியே வச்சுக்குவேன். இப்போ சாதம் நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே பொறுமையாக வெந்துடும். அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணிக்கிறது. மற்றபடி இதில் சுடுதண்ணி வைக்கவோ பால் வைக்கவோ எதுவுமே வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் ஆகும் அதுக்காக. ஆனால் சாதம் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப நேரம் வேகணும்ல, அதுக்கு சிம்மில் தான் வச்சுக்கணும். ஸோ அதுக்காகவே இந்த பர்னர் எனக்கு யூஸ் ஆகும். இப்போது பிளாமூஸ் நல்லா வெந்துருச்சு. அதை ஆஃப் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு 3 விசில் விட்டேன். அப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ போய் பருப்பு விட்டுட்டே இருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு 5-6 விசிலாவது விடணும். அப்போ தான் எனக்கு பருப்பு வெந்த மாதிரி நான் வேற வைக்கணும். கொஞ்சம் நேரம் பிளாமூஸ் எடுத்து கீழே வச்சுக்கிறேன். இதில் பொரியலும் செய்யலான்னு சொன்னாங்க அம்மா. அது எப்படின்னா நல்லா வேக வச்சுட்டு அதை போட்டு நல்லா உதுத்து எடுத்துக்கணுமா. அந்த மாதிரி ஒரு மத்து வச்சு நல்லா உதுத்து எடுத்துக்கிட்டு அப்புறம் பொரியல் மாதிரி கடுகு வெங்காயம்லாம் போட்டு வரமிளகாய் போட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கணும்னு சொன்னாங்க. அது சூப்பராக இருக்கும்னாங்க. ஸோ நான் அதெல்லாம் ட்ரை பண்ணல. நமக்கு எதுக்குடா வம்புன்னு சொல்லிட்டு அதெல்லாம் ட்ரையே பண்ணல. இன்றைக்கி சாம்பாரே செய்யலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வேறையா, அதனால் சாம்பாரே செய்யலான்னு சொல்லிட்டு அதுதான் செய்கிறேன். ஏற்கனவே ஒரு நாள் குருமா வச்சுட்டேன், அப்புறம் கூட்டும் வச்சுட்டேன், அப்புறம் ஒரு நாள் கறி மசாலா மதியம் வச்சேன். அதனால் இன்றைக்கி சாம்பார் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்போ அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிடணும். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது பலாக்காயெல்லாம் கேஸ்ட்ரிக் அப்படிங்கிறது. அடடா, இத்தனை நாள் இது நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு தான் இருந்தேன். பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, இதெல்லாம் வாய்வு சம்மந்தமான ஒரு காய்கறி அப்படின்ட்டு. அதுவே எனக்கு தெரியாமல் தான் இருந்திருக்கேன். அப்புறம் இந்த பலாக்காய் எல்லாத்தையும் பருப்போடு போட்டுட்டு இதில் கொஞ்சமாக மிளகாய் தூள், மல்லித்தூள், அப்புறம் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டேன். சாம்பார் தூள் கொஞ்சம் அதிகமாகவே போட்டேன். ஏன்னா அந்த காய் சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும்ல. ஸோ சுள்ளுன்னு இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சாம்பார் பொடி கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட போகிறேன். ஏன்னா அந்த பலாக்காய் ஆல்ரெடி வெந்துருச்சு. ஆனாலும் அது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அந்த சாரெல்லாம் இறங்கணும்ல சாம்பாரோடதெல்லாம். அதுக்காக கொஞ்சம் நல்லாவே கொதிக்க விட்டுக்கிறேன். கொதிக்க விட்டுட்டு இந்த சைடு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ளே காய்கறி கொண்டு வர தம்பி இன்றைக்கி பழமும் கொண்டு வந்தது. ஸோ அதுட்டேருந்து பங்கனப்பள்ளி மாம்பழம், அப்புறம் திராட்சை பழம், அப்புறம் அந்த கிர்னி பழம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோமா. அதை பாப்பா தம்பி எல்லாம் எனக்கு நறுக்கி கொடுங்கன்னு கேட்டாங்க. சரின்னு அதை கழுவிட்டு நறுக்கி கொடுக்குறேன். நறுக்கும்போதே தம்பிக்கு அவனுக்கு ஒரு வாய் எனக்கு ஒரு வாய் டேஸ்ட்டுக்கு வச்சோம். ஆனால் என்னவோ தம்பி ரொம்பவே ஆசைப்பட்டான். ஆனால் என்னவோ இந்த பழம் இனிக்கவே இல்லை, சப்புனே தான் இருந்தது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் தம்பிக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சது. அவன் குட்டி பையனாக இருக்கும்போதே நாங்கள் மாம்பழம்லாம் சாப்பிடும்போது அவனும் சப்புன்னு சப்புவான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டுவோம். குட்டி பையனாக இருப்பான்ல அந்த டயத்துலேயே, ஒரு 7-8 மாதம் இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம். அவனுக்கு இந்த மாம்பழம்னா ரொம்பவே பிடிக்கும். இப்போ அந்த மாம்பழத்தை என் பாப்பா, அம்மா எனக்கு அந்த குட்டி குட்டியாக அந்த ஸ்லைஸ் விளம்பரத்தில் வரும்ல, அந்த மாதிரி எனக்கு கட் பண்ணி கொடுமா அப்படின்னா. சரி, நான் ட்ரை பண்ணதே இல்லை, சரி ட்ரை பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு நறுக்கி கட் பண்ணி கொடுத்தேன். அம்மா எனக்கு இன்னும் குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்டால், பாப்பா இவ்வளோ தான் வந்தது பாப்பா, அதுவே குட்டி மாம்பழம், அதில் எப்படி பாப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவள்கிட்ட அந்த பீஸை கொடுத்தேன்.
அவள் பார்த்துட்டு சாப்பிடக்கூட இல்லை, திரும்பி அப்படியே வச்சுட்டு வந்து போயிட்டா. அப்புறம் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து கொடுத்துட்டு சாப்பிடுங்கடா பசங்களான்னு சொல்லிட்டு கொடுத்தேன். ஆனால் என்னவோ கொஞ்சம் சப்புனே தான் இருந்தது. அடுத்த டைம் தம்பி வரப்போ ஏன்பா அப்படி இனிப்பே இல்லாத மாம்பழத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்கணும் கண்டிப்பாக. இந்த சீசனில் இந்த மாம்பழம், பலாப்பழம் இது எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்களும் கிடைக்கிறப்ப கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இந்த பலாக்காயை வச்சு டெய்லி ஒரு நாள் கூட்டு, பொரியல், குருமா அப்படி இப்படின்னு செய்கிறேன்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு இது ஒரு நாள் செய்கிறதுக்கே இதை நறுக்கிறது பெரிய பாடாக இருக்குது. எங்கள் அம்மா எப்படி தான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி காலைல இதெல்லாம் பண்ணி வைக்கிறாங்கன்னு தெரியல. இப்போ இதில் புளி தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு கொதி வரணும். அந்த புளியோட பச்சை வாசனை போகணும்ல, அதுக்காக ஒரு கொதி வர்றதுக்காக அப்படியே விட்டுருக்கேன். இந்த சைடு வந்து அப்படியே தாளிச்சுக்க போகிறேன். தாளிப்புக்கு நல்லா நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுந்து, கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் இது வாய்வாச்சு, அதனால் கொஞ்சம் நிறையாவே பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு பெருங்காயத்தையும் எடுத்து நல்லா வந்து போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வந்து வெடித்தோன்னே அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்படியே போட்டு நம்ம சாம்பாரில் வந்து இறக்கியாச்சு. இதுக்கு கொஞ்சமாக இந்த சாம்பாரையும் கொஞ்சம் ஊற்றி எடுத்தேன். அப்போ தான் சுல்லுன்னு ஒரு சவுண்டு கேட்கும், அது கேட்குறவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக அந்த சாம்பாரை தூக்கி இதில் ஊற்றி அந்த சில் சவுண்டு கேட்டோன்னு அப்புறம் தூக்கி அப்படியே சாம்பாரில் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ சூப்பரான பலாக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதோட நம்ம சூடான சாதத்தை வச்சு சாப்பிட்டோன்னாக்கா சும்மா சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் அம்மாட்டே சொல்ல போகிறேன், அம்மா நான் சாம்பாரே வச்சு சாப்பிட்டேன் அப்படின்ட்டு. ஸோ சூப்பரான கமன்னு பலாக்காய் சாம்பார் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சூடாக சாதம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதோடு அந்த சாம்பார் வச்சு சாப்பிட போகிறேன். அப்புறம் தான் என்னடா தொட்டுக்க ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு யோசித்தேன். ஓகே, பசங்களுக்கு இது அப்படியே பிடிக்கும், அதோட கொஞ்சமாக அப்பளம் வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு அப்பளம் மட்டும் வறுத்துக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அப்பளத்தை பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை திரும்பி யூஸ் பண்ணவே கூடாதும்பார். அதில் ஒரு மாதிரி தூள் மாதிரி ஆயிருக்கும் தெரியுமா, கடைசியாக பார்த்தோன்னா எண்ணெயில். ஸோ இதெல்லாம் வந்து குடிக்கவே கூடாது அப்படிம்பாங்க. ஸோ நானே வச்சுருந்தேனாலும் வந்து ஊற்றிட்டு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஆள் அவர். ஸோ அப்பளத்தை பொரிச்சாச்சு. இப்போ சூப்பராக எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பலாக்காய் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த சாம்பாரை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்தது. ஸோ இதெல்லாம் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ சீசனில் கிடைக்கிற எல்லா காயுமே சாப்பிடுங்க, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் அந்த சூடான சாதத்தோடு அந்த சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றேன், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.